அமெரிக்காவில் விசா கெடுபிடிகள் அதிகரித்துவிட்ட நிலையில் இந்தியாவில் பல ஆயிரம் பேர் தங்களது H1B விசாவை புதுப்பிக்க முடியாமல் அல்லது புதிய விண்ணப்பம் ப்ராசஸ் ஆகாமல் சிக்கலில் மாட்டியுள்ளனர். ஆனால் இந்தியர் ஒருவர் துபாயில் இருந்தபடியே தனது H1B விசாவை புதுப்பித்திருக்கிறார். அது குறித்து விரிவாக பார்க்கலாம். கடந்த சில மாதங்களாகவே அமெரிக்காவுக்கான விசா விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் விசா கோரி விண்ணப்பித்த பல ஆயிரம் பேருக்கும் இன்னும் விசா கிடைக்கவில்லை. இதற்கிடையே துபாயில் வசிக்கும் இந்தியர் ஒருவர் தனது H1B விசாவை புதுப்பித்த அனுபவத்தை ரெடிட் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இந்திய குடியுரிமை பெற்ற அவர் H1B விசாவை வைத்துள்ளார். அதோடு துபாய் குடியுரிமை விசாவும் அவரிடமிருந்துள்ளது. இதனால் அவர் துபாயிலிருந்து H1B விசாவை புதுப்பிக்க விண்ணப்பித்துள்ளார். இது தொடர்பாக அவர் என்ன சொல்கிறார் என்றால், உங்கள் சொந்த நாட்டை தவிர்த்து வேறு நாட்டிலிருந்து H1B விசாவுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஆனால் அதற்கு அந்த நாட்டில் செல்லுபடியாகும் குடியிருப்பு அனுமதி கட்டாயம் இருக்க வேண்டும் என தெளிவுபடுத்தியுள்ளார். துபாயில் இருந்த அமெரிக்க அதிகாரிகள் எமிரேட்ஸ் அடையாள அட்டையை சரிபார்த்தனர். H1B விசா நேர்காணலை சொந்த நாட்டிலேயே திட்டமிடுவது சிறந்தது என அறிவுறுத்தினார்கள். சொந்த நாட்டை தவிர வேறு நாட்டிலிருந்து H1B விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியும் என்றாலும் அப்படி செய்யும் போது விசா உறுதியாக கிடைக்கும் என சொல்ல முடியாது என்றும், மேலும் செலுத்தப்பட்ட கட்டணங்கள் திரும்ப பெறப்படாது என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை தெளிவாக கூறியுள்ளது. ஆனால் அந்த நபர் துபாயிலேயே H1B விசாவை புதுப்பிக்க விண்ணப்பித்திருக்கிறார். முதலில் அவர் இந்தியாவிலேயே விசாவை புதுப்பிக்க விண்ணப்பித்துள்ளார். அவரது நேர்காணல் இந்தியாவில் டிசம்பர் 15ஆம் தேதிக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் அப்போது இந்தியாவில் பலருடைய நேர்காணல்கள் ரத்து செய்யப்பட்டு மாத கணக்கில் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அதில் இவரது நேர்காணலும் பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாகவே அவர் வேறு வழியில்லாமல் துபாயில் விண்ணப்பித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் என்ன சொல்கிறார் என்றால், துபாயில் நடந்த விசா புதுப்பித்தல் செயல்முறை எளிதாக இருந்தது. பாதுகாப்பு சோதனையில் செல்போன் மற்றும் சாவிகளை பத்திரமாக வைக்க இலவசமாகவே ஒரு இடத்தை வைத்திருந்தனர். மேலும் அமெரிக்க தூதரகத்தில் கூட்டமும் கூட குறைவாகவே இருந்தது. அலுவலகத்திற்குள் நுழைந்ததுமே 3 தனித்தனி கவுண்டர்களில் 3 நிலைகள் இருந்தன. ஒவ்வொரு நிலைக்கும் காத்திருக்கும் நேரம் என்பது 5 நிமிடங்கள் கூட இல்லை. முதலில் பாஸ்போர்ட்டை செக் செய்தனர். அடுத்த கவுண்டரில் I-797 எமிரேட்ஸ் ஐடி சரிபார்ப்பு நடந்தது. பிறகு கடைசியில் பயோமெட்ரிக்ஸ் மற்றும் நேர்காணல் ஆகியவை நடந்தது. அவர்களிடம் பழைய போட்டோ இருந்தால் அதற்கு பதிலாக அங்கேயே புதிய போட்டோ ஒன்றை எடுத்தனர். அடுத்து நேர்காணலும் கூட எளிமையாக இருந்தது. எங்கே படித்தார், எப்போது முதல் அமெரிக்காவில் வசிக்கிறார், பணி, இருப்பிடம் குறித்து கேட்டிருக்கிறார்கள். மேலும் தற்போதைய சம்பளம், குடும்பத்தில் வேறு யாரு இருக்கிறார்கள் உள்ளிட்ட கேள்விகளையும் கேட்டுள்ளனர். இது தவிர துபாயில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள், பெற்றோரின் தொழில் உள்ளிட்ட தனிப்பட்ட கேள்விகளும் கூட எழுப்பப்பட்டிருக்கிறது. இவை அனைத்திற்கும் தெளிவான பதிலை கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான், விசா ஒப்புதல் கிடைத்துவிட்டது. அடுத்த 5 முதல் 6 நாட்களில் எல்லா ப்ராசஸும் முடியும் என கூறியுள்ளனர். விசா கோரி விண்ணப்பம் செய்யக்கூடியவர்களின் சமூக வலைதளங்களை செக் செய்வோம் என கூறப்பட்டிருந்தாலும் அதுபோல எந்த ஒரு கேள்வியும் இடம்பெறவில்லையாம். மேலும் சமூக வலைதளங்களையும் செக் செய்தது போல தெரியவில்லை என்று அந்த நபர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே சமூக வலைதளங்களை செக் செய்வதாக சொல்லியே இந்தியாவில் பல ஆயிரம் பேரின் நேர்காணல்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update.